நல்லா அழகாக இருக்கு பாருங்க தேயிலை தோட்டம். அடிக்க அடிக்க வரேன். எல்லாரும் வீடியோ போய் வந்துருங்க. வீடியோ வாங்க வாங்க வாங்க. அவர்ட்டு வீடியோ எடுக்க ஃபோன் எடு. எல்லாம் எடுப்போம். வீடியோ எடுப்போம் போட்டோ எடுப்போம். வாங்க உள்ள வந்துருங்க. சிறைச்சாலைக்குள்ள வந்துருங்க. வரலாறு முக்கியம் இல்ல தலைவரே. பாருங்க பாருங்க இதான் தேயிலை தோட்டம். இது எந்த ஏரியா? இதான் கட்டபிட்டா. செகண்ட் மைல் ரெண்டாவது சந்து. துருக்கு சந்துவாங்க அது ரெண்டாவது சந்து. சரி ஓகே. அதான் அறியிறது கத்தியை வச்சு அரிஞ்சிட்டு சாலிஸ் பேட்டரி கொடுக்குறது கத்தி வச்சு அப்படியே இருப்பான். இப்போ பிள்ளைங்க சரி போதும். வந்தாச்சு. எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் போனோம். அளவுலாம் கிடையாது. இது வரலாறு சொல்லுங்க. அதுக்கு இல்லை இது எதுக்குனாக்கி உங்களுக்கு பாட்டு ரெக்கார்ட் பண்ணுவீங்களா? அதுக்கு அப்போ எடுக்க ஈஸியாக இருக்கும். அதுக்கு நல்லா இருக்கும். வளைஞ்சு வளைஞ்சு போகிறோம் இல்லையா? அது நல்லா இருக்கும். அதுக்கு தான் எடுத்துட்டு இருக்கேன். பஸ் ஸ்டாண்டு கிட்ட வந்துருங்க. எனக்கு ரொம்ப நேரம் நிற்க முடியாது. நான் கிளம்பிடுவேன். ஒரு ஜான்பால் கடையில் இன்னைக்கு வாங்க வாங்கிக்கலாம். மாத்திரை வாங்கிட்டு போயிடலாமா? தாண்டிட்டமா இருக்கா? இல்லை முன்னாடி 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 மெடிசின். பாருங்கோ பாருங்கோ தண்ணீர். முதுமலை ஃபாரஸ்ட் மூலிகை தண்ணீர். முதுமலை டைகர் ரிசர்வ் ஜங்கல் ரூல்ஸ். முதுமலை ஃபாரஸ்ட் ஏரியா டைகர் ரிசர்வ் ஏரியா. முதுமலை ஃபாரஸ்ட் ஏரியா டைகர் ரிசர்வ் ஏரியா ஜங்ஷன். இங்கே தான் எல்லா மார்க்கெட்டு தான் இருக்குது. பாருங்க எல்லாருங்க பாருங்க. போட்டோம் போட்டோம். வரலாறு முக்கியமா தலைவர் சரி அப்படி தள்ளிட்டு போறாங்க. Mudumalai forest area, tiger, small river. It's a very nice area. Look at this, very nice.
அணில்கா மரணில்னு சொல்றது காட்டணி இது எல்லாரும் பார்த்து கிடைக்காது எங்க இருக்கு காட்டுங்க அங்க மேல பாருங்க நாறுல அந்த வால் தொங்கி நல்லா இருக்கு தெரியுது நான் செல்ஃபி இருக்கேன் மரத்தில் ஒரு விடும்புன்னு சொல்லுவாங்களா, அது என்னமோ கிடக்கு விடும்புன்னு தான் நினைக்கிறேன். இது என்னன்னு தெரியல. இப்பதான் அருமையாக தெரியுது. என்னது இது பேரு? காட்டணிலா முதுமலை காட்டினுடைய ஒரு ஜங்ஷன் ரிசப்ஷன் சென்டர். என்ன உள்ள ஒன்றும் இல்லையா? மான் கூட்டம் நிறைய ஒரு மான் கூட்டம் சொன்னாங்கல்ல, எடுத்துட்டு தான் இருக்கு. போட்டு நாட்டுக்கோட்டி குதிரை வந்து போட்டு முக்கியம். என்ன இந்த பக்கம் வரும், இனி புலியை தான் பார்க்கணும். புலி சில நேரம் கிடைக்கும் அதிர்ஷ்டமா. புலி பார்க்கணும்னா என்ன இறக்கி விடுங்க, அந்த வாடகை வந்துடும் கண்டிப்பா. நான் வேற நிக்க புலி இல்லைன்னு அர்த்தம். அது தைரியமா நிக்கல. புலியெல்லாம் சத்தம் விடுவாரு அப்படியே ஒரு சொல்லுவாங்களே, ஒரு குறிப்பிட்ட எத்தனை வாடகை வந்துடும். ஆனா பக்கத்துல இருந்தாலக்கா மானுக்கு தெரியுற மாதிரி அது ஒரு நாள் இருக்காது. பம்மி 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 ஆமா, நீயே படுத்து கால் எடுத்து வைக்கிற சவுண்டு கூட கேட்காது. அது எப்படி வருது கரெக்ட்டா அது. அந்த குறிப்பிட்ட இடத்துல வந்தோம்னா ஏம் பண்ணி ஒரே அடி, அவ்வளவுதான். ஏம் பண்ணிச்சுன்னா அடிச்சிரும், அவ்வளவுதான். அது கழுத்து தான கரெக்ட்டா. ஏம் பண்ணா அதுல எந்த மாற்றமும் இருக்காது. மேலேயும் கிடக்கு தெரியுமா? 4 காலில் போச்சா 2 காலில் போச்சா? ரெண்டு கால் நான் பார்த்தேன். மரத்தை பிடிச்சி நின்றுச்சு. அது மரத்தோட சுத்தி வேடும்பாங்க. அப்படியே மரத்தோட ஒட்டுற மாதிரி கிடக்கு. பறவைகள் எல்லாம் பறவைகள் ஏரியா. மீன் குட்டி பறவை இந்த இது பண்ணாங்களோ, பூக்கள் விழாவா என்னமோ பண்ணாங்களோ. இல்லை அது இங்கே ஊட்டிலையோ. இந்த பார்டர் வருது இல்லைங்களாண்ணா, இந்த பார்டருக்கு இங்கிட்டு தமிழ்நாடு முடியுது. இது பார்டரை தாண்டிட்டோம்னா ஒரு பாலம் இருக்குது, அதை தாண்டிட்டோம்னா அங்கிட்டு கர்நாடகா. மான் கூட்டம் குட்டி மான். தேன் கூட பாருங்க, ஒரு மரம் முழுக்க தேன் கூட தான். முழுக்க தேனா இருக்கு. அருமை. எப்படி ஒரு 500 லிட்டர் தேன் கிடைக்க மாட்டேங்குது. பாருங்க போட்டு 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 இங்கே மயில் நிற்குது.
ஒரு யானை தான் வெளிச்சிக்கிறோம். அம்மா தானே. ஆமாம் அதான் போட்டோம். அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சு கொடியும் சும்மா நிற்கி பாருங்க. ஏதோ போட்டோம் போட்டோம். யானை திரும்ப இந்த பக்கம் இந்த வேலை வருது. யானை 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 பட்டி காட்டு யானை ஒன்று குட்டி போட்டு வருது பாரு. அப்பா நீ பார்க்கலையா? இங்கே வருங்க ஒரு யானை, பெரிய யானை. அந்த மேலே நல்லா தேய்ச்சி கழுவுவாங்க. அது ஆட்கள் அடிச்ச முடியும். நான் ஆட்கள் நிறைய இருந்துருப்போம். பண்ணி அது யானையா ஆட்டி தான் அடித்தேன். அந்த கூட்டத்தை முடிஞ்சு கூட பார்க்க முடியாது. 10 தெரியாது. போட்டோம் போயிட்டே இருக்கட்டும். 10 மணிக்கு தான் அடித்தேன் நான். அவன் அடிக்கல, எனக்கு மறந்துச்சு. அடிச்சிருந்தேன் நான் வருவேன். சரின்னா அப்புறம் போன அவனும் அடிச்சு நானும் எனக்கு கொஞ்சம் இந்த நிகழ்ச்சியில் அது இதுன்னுட்டு அந்த அங்கே தான் மேட்டுப்பாளையம் போயிருந்தோம்னா நம்ம அண்ணன் பேட்டிங் சடங்கு தண்ணி குடிச்சிட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம அந்த வேலையை முடிச்சுட்டு அப்படின்ட்டு இப்போது தண்ணி மேலே தொலைக்குள்ள எப்படி இருக்காங்க நம்ம அவங்க அந்த அவங்க கூட இப்போ யானை 2 யானை பாருங்க எவ்வளோ பெருசு கிட்ட. இறங்கு சீக்கிரம். பெரிய யானை. திரும்ப அதே எனக்கு அங்கூர் அந்த அங்கூர் அந்த லூஸ் வந்து உங்க ஃபோன் அடிக்குது பாருங்களேன். இங்க 2 நிற்குதா? 2 போட்டோம். ஒன்று சின்னது ஒரு குட்டி. ஏன்னா குட்டி ஒன்று நிற்கிது பாருங்க. அதான் அழகா இருக்கு. அப்ப இது அம்மா அப்பா பிள்ளை குடும்பமா நிற்கிது. 3 யானை நிற்கிது பாருங்க. வெட்டிடாம போங்க. காட்பகம் கொலை கொடுத்தானே இது. மரத்தில் என்ன தொங்குதா மேலே? சரி போட்டோம் போட்டோம் போட்டோம். ஆனை பாருங்க. போட்டோம் அவங்க போட்டு நம்ம நிற்கும். மான் கூட்டம். மான் கூட்டத்தை பாருங்க. கூட்டம் கூட்டம் கூட்டம். ஹாய் இங்கே வருது. ஹாய் என்ன கொடுக்க இருக்கு? பழம் கூட இல்லை. அதெல்லாம் சாப்பிடாது. எல்லாம் ஊற்று பார்க்குறது. ஓடிடும். இறங்கினா ஓடிடும். ஹாய் டாட்டா பாபாய் சி யூ. போட்டோம் போட்டோம். அவன் அடுத்தவங்களுக்கும் பார்க்க வாய்ப்பு கொடுப்போம். நாட்டு மாடு மாடு நாட்டு மாடு இது ஆட்டு மாடு. இது நம்ம ஊர் மாடு தான். எருமை. முதுமலை ரெண்டும் பாருங்க. புலிகள் காப்பகத்துக்குள்ள உள்ளே போயிட்டு பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. முதுமலை டைகர் ரிசர்வ். அருமை நுழைவாயில் வெளியே வந்தாச்சு. தோரப்பள்ளி ஊர் இது. தோரப்பள்ளி பக்கத்தில் இருக்குது அந்த நுழைவாயில். வெளியே வந்தாச்சு. இங்கே ஒரு சந்தை கடை. தொட்டப்பம் செய்கிறாங்க பாருங்க. எனவே இங்கே வந்தாச்சு. பார்த்துட்டு வாங்க போறீங்களா? நான் ஓரமாக நிறுத்துறேன். வேண்டாம் வேண்டாம் வாங்கி கொண்டு போக முடியாது. சும்மா பாருங்க. வந்தாச்சு. இங்கே ஒரு உறைவிடப்பள்ளி. இதான் தூய தமிழில் எழுதியிருக்காங்க. தூய தமிழில் பள்ளிக்கூடத்து பேர் எழுதியிருக்காங்க. இதை பாருங்க. அந்த முதுமலை அந்த புலிகள் அது உள்ள அந்த பாதுகாப்பு பகுதிக்கு போகிற பகுதியில் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது. அரசு பழங்குடியினர் உண்டு உறைவிட நடுநிலைப்பள்ளி தோரப்பள்ளி.
அந்த நுழைவாயில் பக்கத்தில் இருக்குது. அருமையாக இருக்குது. தூய தமிழ் எழுதியிருக்காங்க. வாழ்த்துக்கள். அங்கே பாருங்கள், இது வந்து இங்கே பாய்ஸ் இது பாயில் அது என்னது மன்னிக்கும் பெருக்குமாறு போய் செய்து கொண்டிருக்கிறாங்க. இது எங்கே பயன்படும்? இது வீட்டிலையா? அப்படியா? எவ்வளோ ஒன்று? 120 சார். 120? கடையில் ஓட நல்லா இருக்கும் சார். கொட்டாது கடையில் கொட்டும். நல்லா இருக்கு. அருமையாக இருக்குது. நல்ல சிறப்பான பணி செய்றீங்க. கடையில் ஓட நல்லா இருக்கும் சார். எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்க. நல்லா பண்ணுறாங்க. தோரப்பள்ளி கிராமம். இங்கே வச்சு விற்கிறீங்களா? மேலே கொண்டு போகிறோம் சார். கொண்டு போகிறது அதான். எங்கள் ஊராக கொண்டு போய் இது பண்ணுவீங்களோ? எனக்கு ஒரு 2 டன் எடுங்க. எனக்கு ஒரு 2 டன் எடுங்க. அங்கே போனால் எவ்வளோ விற்பீங்க? ஊட்டி கொண்டு போவோம். இதே விலைக்கு கொடுப்பீங்களா? நல்லது பார்த்து கொடு. ஒரு 2 டன்னை கொடுங்க. மும்பை போகுது. மும்பையா? என்னது என்ன சொல்கிறீங்க? புரியல. என்ன சொல்லுங்க? ஆ பூட்டி இப்படி வைக்கக்கூடாது. இப்போ வச்சா பெண்ட் ஆகும். ஓ, இந்த தலுப்புக்கு இதில் இந்த பெண்ட் ஆகும். இப்படி வைக்கணும். எப்படி இப்படி வச்சு எப்படி போடணும். சரி சரி சரி. என்னாச்சு? எனக்கு 2 டன் வேணும். எத்தனாச்சு? நல்லா சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு உழவர் சந்தை இருக்குன்னா இந்த உழவர் சந்தை பக்கத்தில் அப்படியே போய் கொண்டிருக்கிறோம் ஒரு பர்ச்சேஸ் பண்ணதுக்கு. எல்லோரும் முன்னாடி போய் கொண்டிருக்கிறாங்க கடை பக்கத்தில். பாருங்கள், அங்கே மேகமூட்டம்லாம் எப்படி இருக்கு பாருங்க. தொலை தூரத்தில் அருமையாக இருக்குது. மலையடி ஓரத்தில் பூரா நல்லா கூடலூர். அதான் கூடலூர் பேருந்து நிலையம். கோயம்புத்தூர் கூடலூர் பேருந்து நிலையம். ரம்மியமாக இருக்குது. இங்கே பாருங்கள், மலையடியார ஓரமாக இருக்குது பேருந்து தங்குறதுக்கு. வேகமாக போயிட்டாங்க. நானும் வேகமாக ஓடுறேன். மழை வர வர்ற மாதிரி இருக்கு. மழை வருது, வந்துட்டுன்னே நினைக்கிறேன். கூடலூர் பேருந்து நிலையம்.